my Hindu dharma. நம்ம அறம் பத்தி நீங்க எதுவுமே சொல்லாதீங்க. This is my pleading. 2000. If is there need to translate? Someone translate? இல்ல யாரா இருக்காங்களா டிரான்ஸ்லேட் பண்றது தெலுங்குல? ఓకే, మీకు కొంతమందికి తెలుగులో మాట్లాడితే అర్థం అవుతుంది అనుకుంటా. మాట్లాడతానండి. వణకం సార్. 2014లో నేను ఒక పార్టీ ప్రారంభించినప్పుడు తెలంగాణ హైదరాబాద్లో, ఆ రోజు నేను అనుకోలేదు ఏథెన్స్ కంటే పురాతనమైన నగరం అయిన మదురైలో ఇన్ని లక్షల మంది జనం మధ్య తమిళ్లో నేను గౌరవించే నా తమిళనాడులో, నేను పెరిగిన తమిళనాడులో, నేను ఇష్టపడే తమిళ సంస్కృతి, నాకు సంస్కృతి బీజాలు పోసిన తమిళనాడు, తమిళ భాష, వీటన్నిటిలో నేను ఒకరోజు ఇక్కడికి వచ్చి ఎంతమంది గురువుల మధ్య, ఇంత పెద్ద హిందూ మున్నని పెద్దల మధ్య, ఇన్ని లక్షల మంది ప్రజల మధ్య నేను ఇలాంటి రోజు ఒకటి వస్తుందని నేను ఎప్పుడు ఊహించలేదు. ఐ హోప్ యూ కెన్ ట్రాన్స్లేట్. நான் 2014 நான் ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது, நான் ஹைதராபாத்ல தெலுங்கானால அரசியல் செய்யும் பொழுது, நான் வளர்ந்த தமிழ்நாட்டில், நான் படித்த தமிழ்நாட்டில் ஒரு ஆன்மீக பூமியான ஏதென்ஸ் நகரத்திற்கு தொன்மையான நிகரான ஒரு மதுரை மாநகரில் நான் இந்த மாதிரியான இந்துக்களுக்கான ஒரு கூட்டத்தில் என்ன ஒரு சிறப்பு அழைப்பாளராக என்ன அழைத்து இப்படி நீங்க கௌரவிப்பீங்கன்றதை நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்றார். ఆ సభ ప్రారంభించినప్పుడు నేను నాకు ఇష్టమైన ఒక తెలుగు కవి చదివాను. అది ఎందుకంటే నాకు సుబ్రహ్మణ్య భారతి గారి అచ్చమెల్లె అచ్చమెల్లె పోయం గుర్తొచ్చింది. అదేంటంటే, ఇల్లేమో దూరం, అసలే చీకటి గడాంధకారం, చేతిలో దీపం లేదు, దారంతా గోతులు లోయలు, కానీ ధైర్యమే ఒక కవచం. ఇది తమిళ్లో కొంత నేను చెప్తాను, దీన్ని కరెక్ట్ అయితే మళ్ళీ సార్ మీరు కరెక్ట్ చేయండి. இருட்டு, கையிலே விளக்கு இல்லை, வீடோ நெடுந்தொலைவில், வழி முழுவதும் மேடு பள்ளம், மனதில் துணிச்சல் தவிர வேறு இல்லை, அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே என்று மகாகவி பாரதி சொல்வாரே, அதுதான் துணைக்கு வந்தது. அச்சமில்லை அச்சமில்லை என்று நம்முடைய பாரதியார் கூறினார். அதை எப்படி என்றால், வீடு தூரத்தில் இருந்தது, ஆனால் கண்ணுக்கு தெரியவில்லை, இருட்டாக இருந்தது, மேடு பள்ளங்கள் நிறைய இருந்தன, ஆனாலும் தைரியம் ஒன்றே அதை கொண்டு அந்த இடத்தை சேர முடிந்தது. அதைத்தான் அவர் அச்சமில்லை 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 என்பதை தைரியத்தோடு நாம் செய்து கொண்டால் எதையும் வெற்றி அடைய முடியும் என்பதை அவர் கூறுகிறார். அதான் திருத்தி சொல்ல சொன்னார். నేను ఈరోజు ఇలా నిలబడగలుగుతున్నాను అంటే నాకు మురుగన్ చూపించిన దారి, ఆయనకి నా మీద ఉన్న అపారమైన భక్తి. ఆయన చూపించిన దారి ఏంటంటే ధైర్యం, వీరత్వం, ప్రేమతో నిండి ఉంటుంది. முருகன் என்னுடைய கடவுள், எனக்கு தைரியத்தை கொடுத்தவர் அவர்தான். அவர் கொடுத்த ஒவ்வொரு வழியையும் தைரியத்தையும் பார்த்துதான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன்றத சொல்றாரு அவர். మురుగన్ చూపించిన దారిలో నడిస్తే విజయమే వస్తుంది, మంచి కోసం మార్పే తెస్తుంది. முருகன் காட்டின வழியில நாம நடந்தா நல்லதே நடக்கும்,
வெற்றியே நடக்கும், நமக்கு எல்லாமே நல்லதையா நடக்கும், வெற்றி தான் நடக்கும்ன்றதை அவர் சொல்றாங்க. ఈ దారి కష్టమైనది, కానీ బలాన్నిచ్చేది, ధైర్యాన్ని నింపేది, అనుకున్నది సాధించేది. இந்த பாதை மிக மிக கடினமானது. ஆனா இந்த பாதையை நம்ம கடந்துதான் ஆகணும். அதுக்கு முருகனை நினைச்சு நம்ம கடுமையாக போராடி நிச்சயமாக வெற்றி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோட போகணும்னு சொல்றாங்க. మనం వెళ్లే దారిలో, మనం ఎంచుకున్న దారిలో శత్రువులు, అరాచక శక్తులు ఉంటాయి, భయపెడతాయి. కానీ వీరవేల్ వెట్రివేల్ మురుగన్ తోడుండగా మనకేంటి భయం? நம்முடைய பாதையில ராட்சசர்கள், கடுமையான கொடுமையான ராட்சசர்கள் இருக்கிறாங்க. அந்த பாதையில நாம போகும்போது வீரவேல் வெற்றிவேல் என்று சொன்னால் அந்த ராட்சசர்கள், கொடுமையானவர்கள் ஓடி போய் விடுவார்கள் என்று கூறுகின்றார். మార్పు అనేది ఒకటి. ఈరోజు మనందరం ఇక్కడ ఉన్నాం, గ్యాదర్డ్ హియర్, కానీ మార్పుని తీసుకురావడం సాధ్యం, అంత ఈజీ, తేలిక కాదు. కానీ మనందరం కలిసికట్టుగా నిలబడి పోరాడితేనే వస్తుంది మనం అనుకుంటున్న మంచి మార్పు. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்றால் நிச்சயமாக நாமல் ஒன்றாக இணைந்துதான் இதற்கு இந்துத்துவக்காக போராட வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி ஒற்றுமையாக நாம் போராடினால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறுகிறார். காலத்துக்கு பொருத்தமான எனக்கு பிடித்த திருக்குறள் ஒன்று உள்ளது. அந்த குறள் சொல்கிறது, சுண்டலிகள் ஆயிரக்கணக்கில் படை எடுத்தாலும் ஒரு நாகுபாம்பு பார்த்து சீறினால் போதும், அந்த எலிக்கூட்டம் காணாத போய்விடும். அதுபோல நமது எதிரிகள் எவ்வளவு பேர் இருந்தாலும் முருகனின் தந்தை சிவபெருமான் கழுத்தில் உள்ள நாகம் பார்த்தாலே போதும், காணாத போய் விடுவார்கள். உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு தேவையில்லை. எனவே மாற்றம் வருவது உறுதி. చేంజ్ ఇస్ బౌండ్ టు హ్యాపెన్. మార్పు తథ్యం. మనం అనుకున్నది సాధిస్తాం, మన ధర్మానికి నిలబడతామని తెలియజేసుకుంటూ మీ అందరికీ நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்று மாறாதது. நிச்சயமாக தர்மத்தின் தலைமை நிலை நின்று, தர்மத்தின் பாதை நின்று நாம் ஜெயிக்கத்தான் போகிறோம், ஜெயித்து காட்டுவோம் என்று கூறி நான் வணக்கம் கூறுகிறேன். முருகனை நம்பினால் வெற்றிதான், முருகனை நம்பினால் உயர்வுதான், முருகனை நம்பினால் எழுச்சிதான். அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அந்த வீரவேல் முருகனுக்கு அரோகரா, அந்த சூரவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். அற்புதமான ஒரு உரையை வழங்கிய மாண்புமிகு துணை முதல்வர் பவன் கல்யாண் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நமக்கெல்லாம் எல்லோரும் சேர்ந்து பாடக்கூடிய ஒரு உலக அளவில் சாதனை புரியக்கூடிய கந்தர் சஷ்டி கவசம் இருக்கும். கந்தர் சஷ்டி கவசத்துக்கு பிறகு நம்முடைய தலைவர்கள் எல்லாம் 6 முருகப்பெருமானுடைய முன்னாடி போய் நிற்பாங்க. அந்த இடத்துல கீழே இருந்து நம்முடைய சிவனடி